கல்யாணம் வேணாம், படிப்பு தான் முக்கியம் நான் அடம் முடிச்சா அவன் பின்னாடி சுத்துறான் பாருங்க, அவனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற தவிர எனக்கு வேற வழியே இல்லை. அக்கா, அம்மா உன்னை சாப்பிட கூப்பிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்னாச்சுக்கா உனக்கு? அழுவுறியா? நான் ஒன்று சொன்னா கேப்பியாடா? சொல்லுக்கா. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலடா. அக்கா, என்ன விளையாடுறியா? லூஸ் மாதிரி பேசுகிற. ஊரில் பெரியம்மா, சித்தப்பா, தாத்தா, அத்தா, மாமா எல்லாரும் பஸ் ஏறி கிளம்பிட்டாங்க. நீ என்னடானா கடைசி நேரத்தில் அழுதுட்டுருக்கா? இல்லடா, முதல்ல இருந்தே எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலடா. என்னக்கா சொல்கிறா? உனக்கு பிடிக்கலன்னா அப்பயே சொல்ல வேண்டியது தானே? இப்போ வந்து சொல்கிற உனக்கு என்ன லூஸ் பிடிச்சிருக்கா? கண்ணு வந்ததுலேருந்து நீ சரியில்லைக்கா, ஏதோ மாதிரி நடந்துக்கிற. முதல்ல நீ கீழே வா. இப்படி தனியாக இருந்தா தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருப்ப. வா வா. டேய், நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. உண்மையிலேயே எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலடா. இது மட்டும் நடந்துச்சுன்னா நான் வாழ்க்கை பூரா அழுதுகிட்டு தான்டா இருப்பேன். அப்புறம் நீங்கெல்லாம் என்னை பார்க்கவே முடியாது. ஏன்க்கா என்னமோ மாதிரி பேசுகிற? உனக்கு பிரபா மாமாவை பிடிக்காது அதானே? ம், அதெல்லாம் போக போக சரியாயிடுன்னு அம்மா சொன்னாங்கல்ல. மாமாவை கட்டிக்கோக்கா, உன்னை நல்லா பார்த்துக்கும். அவங்க சொல்கிற மாதிரி போக போக உனக்கும் பிடிக்கும். அது எப்படிடா பிடிக்கும்? உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. டேய், இந்த தீபாவளிக்கு அப்பா ஒரு சட்டை வாங்கி தந்தார்ல, அதை கூட தூக்கி எறிஞ்சியே, ஞாபகம் இருக்கா? ஆமாம், பிடிக்கல விசிறி அடித்தேன். பிடிக்காத சட்டையை ஒரு நாள் கூட போட மாட்டேங்கிறியே. பிடிக்காத வாழ்க்கையை நான் எப்படிடா வாழ்க்கை பூரா வாழ்வேன்? கா, என்கிட்ட சொன்ன எப்படிக்கா? பேசாமல் நீ ஒன்று பண்ணு, அப்பா அம்மா கிட்ட போய் பேசு. சொல்லிட்டேன்டா, பிரயோஜனமே இல்லை. நீ தாண்டா ஏதாச்சும் பண்ணணும். கா, என்னால் என்னக்கா முடியும்? நீ நினைச்சா முடியும்டா. கா, நீ என்ன சொல்கிறனே புரியலக்கா. நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். கா, டேய், ஏன்டா இப்படி கத்துற? என்னக்கா இப்படி கெட்ட வார்த்தைலாம் பேசுகிற? டேய், இது கெட்ட வார்த்தைலாம் ஒன்றும் இல்லடா. பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணா அது கல்யாணம். நாமளா நமக்கு பிடிச்சவங்கள பேசி முடிவு பண்ணா அதுக்கு பேர் லவ். இதில் எதுவும் தப்பில்லடா. நான் ஒருத்தரை மனசார விரும்புகிறேன். அவர் ரொம்ப நல்லவர். எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்னா நீ தான் சொல்லணும். அப்போ தானே நீ ஏன் இப்படி இருக்கன்னு அவங்களுக்கு தெரியும். எப்படிரா? திட்ட மாட்டாங்க? நான் சொன்னா ஒத்துப்பாங்களாடா? அது எப்படிக்கா டக்குன்னு ஒத்துப்பாங்க? கஷ்டம்தான். உனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா போதுமா? அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கணும்ல. அப்படிங்கிற? அவரை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும்டா. உனக்கும் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருக்கா, நீ என்னதான் சொன்னாலும் இதெல்லாம் எனக்கு தப்பாக தான் தோணுது. எதுடா தப்பு? என்னை அழ வச்சு பிடிக்காத மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே, அது தப்பா? இல்ல நானா ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனே, அது தப்பா? எனக்கு தப்பா ரைட்டாலாம் சொல்ல தெரிலக்கா. ஆனால் நீ இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆமாம், யார் அந்த பையன்? நீ எப்போ அவனை பார்த்த? உனக்கு கண்ணு வந்ததுக்கப்புறம் நீ வெளியே போவே இல்லையே. இல்லடா, கண்ணு வரத்துக்கு முன்னாடியே. என்னக்கா சொல்கிற? கண்ணு தெரியாதப்போ லவ் பண்ணியா? அது எப்படிக்கா கண்ணு தெரியாமல் லவ் பண்ண முடியும்? மூஞ்ச பார்த்தா தானே லவ் வரும், பார்க்காம எப்படி? அப்ப அவர் எவ்வளோ நல்லவரா இருப்பாருன்னு யோசி. நம்ம வீட்டுக்கு இப்படி ஒரு நல்ல பையன் மாப்பிள்ளையா வர்றது தப்பாடா? சொல்லுடா. தப்பில்லை தான். ஆனால் இந்த பிரச்சனையில் என்னெல்லாம் இழுத்து விட்றா, அதான் யோசிக்கிறேன். சரிக்கா, எனக்கு அப்பா அம்மாவும் முக்கியம், நீயும் முக்கியம். என்னை 4 அடி அடிப்பாங்க, அடிச்சிட்டு போகிறாங்க விடு. இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும்க்கா, முதல்ல என்ன பிளான் சொல்லு.
டேய் குமார், ஆ என்ன மாமா? மலை எல்லா ஸ்கூல் லீவ் விட்டாங்க, உங்கள் ஸ்கூலுக்குள்ளேயா? நேற்று வரைக்கும் லீவ் விட்டாங்க, இன்னிலேருந்து இருக்கு. ஓ, செல்வி என்ன பண்ணுது? வீட்டில் தான் இருக்கு. அது தெரியும், வீட்டில் என்ன பண்ணுது? வீட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்கு. எதுக்கு? ஏன் உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு உங்களை கட்டிக்க பிடிக்கலையா? ஆ, வேற யாரை பிடிக்குதான்? அக்கா மாமா என்னடா சொல்கிறாங்க? அவங்களும் மாமாவை கட்டிக்கோன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுதான் முடியாதுன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க. மாமா ஸ்கூல் டைம் ஆகுது, நான் கிளம்பட்டா? டேய் பேசிகிட்டு இருக்கேன்ல, இரு போகலாம். ஆமாம், செல்வி உங்கள்கிட்ட ஏதாச்சும் சொல்லிச்சா? கரெக்டாக நோண்டி நோண்டி கேட்குறான். என்னடா ஏதாச்சும் சொல்லிச்சா? இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லியே. டேய் பொய் சொல்லாத, செல்வி உங்கள்கிட்ட எதுவும் சொல்ல? அதான் இல்லைன்னு சொல்கிறேன்ல மாமா. டேய் உனக்காவது என்ன பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமே. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது, பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லு. ஆ அப்படியே பிடிக்காதுன்னு சொன்னால் மட்டும் விட்டுருயாக்கும். பிடிக்காதானே தெரியும்டா, நீயும் உங்கள் அக்கா மாதிரி தான். இல்லை மாமா, உன்னை எனக்கு பிடிக்கும். உண்மையாக சொல்கிற? பின்ன பிடிக்கலன்னு யாராவது பொய் சொல்லுவாங்களா? டேய் நீயாவது செல்விட்ட எடுத்து சொல்ல வேண்டியதானே? நான் என்ன சொல்ல முடியும் மாமா? அது சாப்பிடாம அப்படியே இருக்கு. எப்போ பார்த்தாலும் கோபமாகவே இருக்கு. கிட்ட போனாலே திட்டுது. டேய் அது யாருன்னா லவ் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லிச்சா? லவ்வா? அதெல்லாம் எங்கள் அக்கா யாரையும் பண்ணாது. டேய் நானும் அப்படி நினச்சி தாண்டா ஏமாந்துட்டேன். கண்ணு தெரியாத பசங்களாச்சே இதுக்கெல்லாம் லவ் பண்ண போகுதுன்னு. கட்சியில் பார்த்தா அதுக்கு தான் நம்மளோட பாஸ்ட்டாக இருந்துக்குதுங்க. டேய் அது எப்படிடா கண்ணால் பார்க்காமலே காதல் வரும்? என்ன கேட்டா? இல்லைடா, இது என்ன கணக்குன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. நானும் சின்ன வயசுலேருந்து செல்வி செல்வின்னு உயிரை குத்துன்னு இருக்கேன். இப்போ முடியாதுன்னு முருகின்னா என்னடா பண்ணுறது? நான் கிளம்பட்டா? டேய் நான் புலமின்னு இருக்கேன், கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாமல் போகிறேன்ற. நான் என்ன பண்ண முடியும் மாமா? நான் என்ன பெரிய ஆளா? நான் சொன்னால் யார் கேட்பா? ஏய் உன்னை யாரும் எதுவும் சொல்ல அங்கே யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை என்கிட்ட வந்து சொல்லுன்னு தான் சொல்கிறேன். புரியல மாமா. எல்லா அக்காக்களுக்கும் அவங்க தம்பிக்கு தான் இந்த லவ்வுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி நீ எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. பாவம் அக்கா தானே, அழுதுகினே இருக்கே, அதுக்கு ஹெல்ப் பண்ண நாம தான் இருக்கோன்னு அது மேலே இறக்கப்பட்டு தூதுக்கு போனேன். அப்புறம் நீ உங்கள் அக்காவை பார்க்கவே முடியாதுடா. என்ன மாமா சொல்கிறா? ஆமாண்டா, அவனை இழுத்துன்னு எங்கேயாவது ஒரு ஊருக்கு ஓடிடும். அப்புறம் நீ எப்படி உங்கள் அக்காவை பார்ப்ப? ஏய் என்னடா யோசிக்கிற? அப்படி ஏதாவது செல்வி உங்கள்கிட்ட சொல்லிச்சா என்ன? நீ வேற மாமா, நீ சொன்னதை நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இங்கே வர்றா, கண்டிப்பாக செல்வி உங்கள்கிட்ட எதுனா ஹெல்ப் கேட்கும். எப்படி நேரில் பார்த்த மாதிரி கரெக்டாக சொல்கிறான்? அப்படி என்ன கேட்டால் என்ன பண்ணுவ? அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவேன். டேய் அப்படி சொல்லாத, சரிக்கா செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு கேட்டு வந்து என்கிட்ட சொல்லு, புரியுதா? புரியுது, நல்லா புரியுது. என்னடா புரியுதா? புரியுது மாமா. செல்வி என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு நேராக என்கிட்ட வந்து சொல்லு. நீ சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உனக்கு நான் 100 ரூபா தரேன். இந்தாடா. இந்தாடா, இது அட்வான்ஸாக வச்சுக்கோ. நான் சொன்ன விஷயத்த நீ மறந்துடாத. புட்றா. மிட்டாய் கூட வாங்கி தர மாட்டான், 100 ரூபா கொடுக்குறான். ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல, நீ கிளம்பு. வரேன் மாமா. ஆ அடிக்காதப்பா, வலிக்குதுப்பா, அடிக்காதப்பா. சொல்லு. ஸ்கூலுக்கு போகாம தெருவுல உனக்கு என்னடா வேலை? கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி உன்னை படிக்க வச்சா கட்டடிச்சிட்டு ஊரை சுத்துவே நீயே? சொல்லு. எங்க புள்ளைய போட்டு அடிக்கிறீங்க? இவ என்ன பண்ணான்னு தெரியுமா? கிளாஸை கட்டடிச்சிட்டு நம்ம செல்வி படிக்கிற இன்ஸ்டியூட் பக்கம் ஊரை சுத்துறான். என்னடா இங்க திரியிறான்னு கேட்டதுக்கு பெப்பன்னு முழிக்கிறான். சொல்லு. சொல்லு. எதுக்கு அங்க போன? சொல்லு. அடிக்காதப்பா, வலிக்குதுப்பா. எதுக்கு அங்க போனன்னு சொல்லுடா. அடிக்காதப்பா, வலிக்குதுப்பா. சொல்லு. அப்பா சொல்லு. போதும்பா, அவனை அடிக்காதீங்க. நான் தான் போக சொன்னேன். அக்கா. ஏய் சும்மாறா, எனக்காக நீ ஒன்றும் அடி வாங்க வேணாம். ஏய், எதுக்குடி நீ படிக்கிற இன்ஸ்டிடியூட்டுக்கு இவனை அனுப்பிச்ச? எதுக்குமா அனுப்பிச்ச? சொல்லுடி, எதுக்குடி இவனை அங்க அனுப்பிச்ச? சந்தோஷ பார்க்க. யாருடி? நம்ம போன் கடைக்கு வந்ததா சொன்னாங்களே அந்த பையனா? என்னங்க இது? ஏமா
அவனை பார்க்கறதுக்கு எதுக்கு தம்பி அனுப்பிச்ச? நான் அவரை விரும்புறேன்ப்பா. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. பாத்தீங்களா, நம்ம தலையில இவ்வளவு பெரிய இடி தூக்கி போட்டான்னு. என்னம்மா இதெல்லாம்? உன் மேல நம்பிக்கை வச்சு தானே இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பிச்சான். மூச்சுக்கு 300 தடவை என் பொண்ணு சொக்கத்தங்க நெருப்புன்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தமே. ஏமா இப்படி பண்ண? அவர் ரொம்ப நல்லவருப்பா. அடி பாவி, அவன் நல்லவனா இருந்தா என்ன, கெட்டவனா இருந்தா என்ன? இப்படி நீ கண்டவன் பின்னாடி சுத்துவேன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு அப்பவே கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்திருப்பேனே. எல்லாம் இவரை சொல்லணும். பொண்ணு படிப்பு மண்ணாங்கட்டின்னு செல்லம் கொடுத்தீங்கல்ல. இப்ப நான் என் தம்பிக்கு என்ன பதில் சொல்வேன்? எங்க அம்மா முகத்துல எப்படி முடிப்பேன்? இங்க பாரு, பிரபாக்கு தெரிஞ்சா உன்னை வெட்டியே போட்டுருவான். பாட்டிக்கு தெரிஞ்சா உன்னை கொளுத்தியே போட்டுருவாங்க. ஐயோ, நம்ம குடும்பத்துல இப்படி யாருமே பண்ணது இல்லையேடி. ஒரே பொண்ணுன்னு பொத்தி பொத்தி வளர்த்தா இப்படி குடும்பமானத்தை வேரோட அழிச்சிட்டு வந்து நிக்கிறியடி. மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. அவரும் நல்ல குடும்பத்து பையன்தான். கொஞ்சம் வசதி தான் கம்மி, ஆனா ரொம்ப நல்லவருமா. வாய மூடி. என் தம்பி கூட தான் நல்லவன். என் பொண்ணு நான் கிழிச்ச கூட தாண்ட மாட்டேன்ற நம்பிக்கையில தான் சாமியை சாட்சியா வச்சு நிச்சயம் பண்ணோம். இப்படி ஒரு காரியத்தை பண்ணி அதை சாமிக்கு தாக்கிட்டியடி. எதுமா சாமி குத்தம்? எனக்கு பிடிக்காத ஒருத்தனை எனக்கு தெரியாம நிச்சயம் பண்ணீங்களே, அதுவா? இல்ல எனக்கு பிடிச்ச ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட மறைக்காம சொன்னனே, அதுவா? வாயாடியா உன்ன? அம்மா, என்னடா நீ என்ன அவளுக்கு தூதா? இவளுக்காக தான் தெரு தெருவா போய் சுத்திட்டு வந்தியா? ஐயோ, நான் பெத்தது ரெண்டுமே எனக்கு எமனா வந்து நிக்குதுங்களே. செல்வி, நீ பண்ணது ரொம்ப தப்புமா. நேத்து உன் மாமன் பேசிட்டு போன வேகத்துக்கு இந்நேரம் பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பான். இப்ப என்னம்மா பண்றது? இல்லப்பா, என் பொண்ணுக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிடுங்கப்பா. மூஞ்சில காரி துப்புவாமா. உன் பொண்ணை வளர்த்த விதம் இதுதானு உன் எதுக்கு தானே கேட்டேன். உன்னைய கட்டிக்க என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு ரொம்ப சுலபமா சொல்ற. இது எப்படிம்மா நான் அவன்கிட்ட சொல்ல முடியும்? கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சடங்கு, சாங்கியம், சம்பிரதாயம்னு 1000 இருக்கு. காதலுக்கு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. அதை குப்பையில தூக்கி போட்டு ஆகிற வேலையை பாரு. அப்பா, உங்களை விட்டா எனக்கு யார்ப்பா இருக்கா? நான் இதை யார்கிட்ட சொல்லுவேன்? பா, எனக்கு மாமாவை சுத்தமா பிடிக்கலப்பா. ஏண்டி பிடிக்கல? அவனுக்கு என்னடி குறைச்சலு? அம்மா, அவன் கொஞ்சம் கோபக்காரன் தாம்மா. ஆனா உனக்காக குடிக்கிறத நிறுத்திட்டான்ல. அவன் மாறி ரொம்ப நாள் ஆச்சுமா. எல்லாம் உனக்காகத்தான். எந்த அம்மா அப்பாவும் கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க பிள்ளைகளை நரகத்துல தள்ள மாட்டாங்கம்மா. பிடிக்காத ஒருத்தரோட வாழறதே நரகம் தானப்பா. அம்மா, நீயும் என் வயசை தாண்டி தான் வந்திருப்ப. உன்னால கூடவா என்ன புரிஞ்சுக்க முடியல? ஆமாண்டி, உன் வயசை தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். ஏன் இந்த மனுஷனும் குடிகாரன் தான்? நான் இவரை கட்டிட்டு வாழல. பெத்தவங்க பேச்ச நான் ஒரு நாளும் மீறினதில்ல. எங்க பேச்சை கேளு, இல்லனா நீ நாசமா தான் போவ. ஏய், பிள்ளை என்ன வார்த்தை சொல்லி திட்டுற? என் வயிறு பத்தி எரியுதுங்க. செல்வி, இங்க பாருமா. எல்லார் வாழ்க்கையிலும் இது நடக்கிறதான். இந்த வயசுக்குன்னு உண்டான சாபக்கேடு இது. தெரியாம இதுல விழுகிறது தப்பு இல்ல. விழுந்த இடத்துல இருக்கிறதாமா தப்பு. அதை விட்டு முதல்ல வெளியே வா. இந்த வீட்டோட மகாலட்சுமிமா நீ. நீ சந்தோஷமா இருக்கணும்னா உன் மாமனை கட்டிக்கிட்டு தான் ஆகணும். ஏன் என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? வேணா சந்தோஷ கூப்பிட்டு ஒரு வாட்டி பேசி பாருங்க. அவரை உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏய், இப்ப வந்து உனக்காக இவ்ளோ வக்காலத்து வாங்குற? பொண்ணுங்க கிட்ட பேச எல்லா பையன்களும் நல்லவ மாதிரி தான் நடிப்பாங்க. படிச்சவளா இருக்க, உனக்கு இது கூடவா தெரியாது? இவ்ளோ முட்டாளா இருக்க? இழிச்சு இழிச்சு பேசிட்டு இன்னைக்கு வீடு தேடி வந்துட்டா உன்னை வாழ்க்கை பூரா வச்சு காப்பாத்துவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இவெல்லாம் வந்த வேகத்துக்கே காணாம போயிடுவாங்கடி. அவ நல்லவனா கெட்டவனா யாரு என்னன்னு கூட தெரியாம எப்படி நீ இந்த முடிவுக்கு வந்த? உன்னை கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்த எங்களுக்கு இனிமே உன்னை காலம் முழுக்க கண்கலங்காம வச்சு பாத்துக்கிறது யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ எங்க பொண்ணுமா. உன்னை மன்னிக்க வேண்டியது எங்க பொறுப்பு. உன்னை நல்லபடியா கட்டி கொடுத்து கரை சேர்க்க வேண்டியது எங்க கடமை. பிரபா நம்ம வீட்டு பையன். ஊரே நம்பிக்கிட்டு இருக்குது உனக்கும் அவனுக்கும் தான் கல்யாணம்னு. பத்திரிக்கை அடிச்சு பந்தக்கால் போட வேண்டியதுதான் மிச்சம். இனிமே என் மூச்சு வேணா நின்னாலும் நிக்குமே ஒழிய எக்காரணத்தை கொண்டு இந்த கல்யாணம் நிக்கவே நிக்காது.
வயசு பசங்க ரோட்ல நிம்மதியா நின்று பேச முடியல. கண்ணு தெரியாத பசங்களை எவனோ வந்து கண்ணாமலாம் அடிச்சிட்டு போறான். லோகம் ரொம்ப கெட்டுருத்து. எவனோ இல்லடா, வில்லனோட அல்ல கைகள். அட, நாமளே அப்புறாணி ஆட்டம் இருக்கோம், நமக்கு யாரு வில்ல? செல்வியோட மாமா தான். நோக்கு எப்படி தெரியும்? அவன் வந்தோடனே இங்க சந்தோஷ் யாருன்னு கேட்டு தான் அடிச்சான். மறந்துட்டியாக்கும்? எப்படி மறக்க முடியும்? சந்தோஷோட சேர்த்து நம்மளையெல்லாம் சாத்திட்டு போனா. இதை இப்படியே விட்டுறக்கூடாதுடா. நம்ம மேல கை வச்சவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும். ஏன் வாங்கின தர்மடி போதாதா? என்ன சந்தோஷ், சவுண்டே காணோம்? அந்த மாமா பையனை எப்படி தூக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கானோ என்னமோ. மாமா பையனை தூக்கிட்டு போய் என்னடா பண்ண போறான்? தூக்கணும்னா அந்த பொண்ணெல்லாம் தூக்கணும். என்னப்பா தூக்கிடலாமா? புரியல. பாருப்பா, இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதெல்லாம் அவன் காதுலயே விழலையாம். என்ன உலகமாக நடிப்புடா சாமி. இங்க பாருங்கடா, நானே நொந்து போயிருக்கேன். நீங்களும் காமெடி பண்ணி என்னை காலி பண்ணிடாதீங்க. கவலைப்படாத சந்தோஷ், இனிமேல் ஒன்னையும் செல்வியும் ஜோடி சேர்க்கறதா எங்க வேலையே. ம். விட்டுருங்க, என் பிரச்சனையில் நீங்க. முடியாது ராம்பி, என் நண்பன் மேலே ஒருத்த கையை வச்சுட்டான். அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும். என்ன பண்ண போறீங்க? இதை கொஞ்சம் வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். ஆமா, அவன் கத்தியை தீட்டினா நம்ம புத்தியை தீட்டணும். நம்மளால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அந்த மாமங்காரனை நம்ப வச்சு தாலி கட்டுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம செல்வியை கடத்துறோம். எதுக்கு 500 பேர் இருக்க மண்டபத்தில் போய் ரிஸ்க் எடுக்கணுங்கிற? அதுக்கு பதிலாக 3 பேர் இருக்க ஆத்திலே வச்சு தூக்கிலாமே. சந்தோஷ் மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா இன்னைக்கே செல்வியை நாம தூக்குறோம். தேவையாது உங்களுக்கு? எதுனா நடக்கிற கதையாக பேசுங்க. ஆப்ரேஷன் அபார்ட்டட். ஏன்பா? ஹீரோக்கு ஆக்ஷன் வைலன்ஸில் நம்பிக்கை இல்லை ஓய். இது லவ் ஸ்டோரி, கொஞ்சம் சாஃப்டாக அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறார். சாஃப்டானா? பொண்ணு கேட்க போகிறோம். அடி பின் எடுத்துட மாட்டாங்க? நோ. எப்படி சொல்ற? அவங்க மிடில் கிளாஸ், நம்ம ஹீரோ அப்பர் கிளாஸ். அவன் ஷேர் ஆட்டோ வச்சுருக்கான். சந்தோஷ் பென்ஸு வால்வோலாம் வச்சுருக்கான். 4 பேர் 4 பென்ஸில் போய் பொண்ணு கேட்டா எந்த அப்பங்காரம் முடியாதுன்னு சொல்ல போகிறான்? பொண்ணு மகாராணியாக வாழணும் தானே எல்லாரும் ஆசைப்படுவா. என்ன அம்பி, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள், பொண்ணு கேட்க போயிடலாமா? இல்லை, வேணாம். ஏன்? கஜினி சஞ்சய் ராமசாமி மாதிரி கடைசி வரைக்கும் உன் பேக்ரவுண்டை மறைச்சு வைக்கணும்னே முடிவு பண்ணிட்டியா? பாவம்பா கல்பனா செல்வி, சஸ்பென்ஸை உடைச்சி குழந்தைய சர்ப்ரைஸில் நினச்சிடு. உங்களுக்கு எல்லாமே விளையாட்டாக இருக்கு. சரிப்பா, செல்வி உனக்கு வேணும்னா அவளுக்கு நடக்க போற கல்யாணத்தை உடனே நிறுத்தி ஆகணும். அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்க? யோசிக்கணும். ம், ஆமாம். நீ யோசிக்கிறதுக்குள்ள செல்வி கழுத்தில் அவன் மாமன் தாலி கட்டிடுவான். பயப்படுறியா சந்தோஷ்? எதுக்கு? அந்த மாமங்காரன் ஏதாவது? சேச்சே, அவங்கிட்ட எனக்கு என்ன பயம்? செல்வியோட பேரண்ட்ஸை நினச்சாதான். ஏன், அவங்களால என்ன ப்ராப்ளம்? இல்லை, என்ன இருந்தாலும் அவளை பெற்றவங்க அவங்களோட கனவையும் நம்பிக்கையும் கலைச்சிட்டு எப்படி? ஆபத்துக்கு பாவம் பார்க்கக்கூடாதுண்ணா. உனக்கு சொந்தமானதை ஒருத்தன் பறிக்க வந்தா அதை காப்பாற்றணும், தார வாக்கக்கூடாது. அது அவங்களுக்கும் சொந்தமானதாக இருக்கே. அப்போ கோர்ட்டில் நிரூபிச்சுட்டு எடுத்துன்னு போக சொல்லு. என்ன சொல்கிற? பொண்ணு மேஜர் பொண்ணு, அவள் வாழ்க்கையை அவள் தான் தீர்மானிக்கணும்னு சட்டம் சொல்கிறது. அவளுக்கு தெரியாமல் என்கேஜ்மெண்ட் பண்ணது தப்புன்னு ஜட்ஜ் ஐயாவே பெத்தவாளுக்கு கடுமையான தண்டனையை தெரிவிச்சிருவா. அப்புறம் என்ன, உனக்கும் செல்விக்கும் பேஷா டும் 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 தான். இப்போ நான் என்ன பண்ணுறது? அவள் இருக்கிற இடத்துலயே பூந்து அவளை தூக்குறது தான் சரியான வழி. ஹலோ மேடம் வாங்க மேடம். எங்கே போகணும்? அண்ணா நகா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மாப்பிள்ள சார் எப்படி இருக்கீங்க? எங்க மேடம் ஒரே டென்ஷனாக இருக்குது. ஏன்? கல்யாண தேதி நெருங்கினு இருக்குல்ல. வாவ் சூப்பர். எப்போ? அத்தை வாரம். எனக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க மாட்டீங்களா? என்ன மேடம் உங்களுக்கு இல்லாமையா? ச்சே, நான் தான் கொஞ்சம் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். உங்களை 2 வாட்டி பார்த்தனே தவிர உங்கள் ஃபோன் நம்பர் வாங்காம விட்டேன் மேடம். வாங்கியிருந்தேன், முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கொடுங்க. அது என்னாச்சு?
இல்லை நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுக்குமா மேடம்? ஏன்? இப்படி நடு ரோட்டில் வச்சு கொடுக்கறது மரியாதையா இல்லை. அட, ஆளை பார்த்தாச்சு, விஷயத்தையும் சொல்லியாச்சு, அப்புறம் என்ன ஃபார்மாலிட்டிஸ்? நீங்க பத்திரிக்கை கொடுக்கலனா கூட நான் உங்க கல்யாணத்துக்கு வருவேன், போதுமா? அதுக்காக நான் கொடுக்காம இருக்க முடியுமா? ஒரு நிமிஷம் மேடம். மேடம் உங்கள் பேர் சொல்லுங்க. மாயா. இவ்ளோ தூரம் பேசி பழகிட்டு இப்பதான் என் பேரை தெரிஞ்சுக்கிறீங்கல்ல? சரி, உங்க பேரு? பிரபாகர். என்னங்க? பிரபாகர் செல்வி. பேர் பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கு. லக்னத்துல 4 10 பொருத்தத்துல ஒண்ணு கூட ஒத்து வரலையே தம்பி. அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த பொண்ணு ஜாதகத்தை ஓரம் வச்சுட்டு வேற வரண தேடுங்களேன். அது முடியாது. இந்த பொண்ணை தான் கட்டி ஆகணும். அதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஜாதக பொருத்தம் சரியில்லைன்னா வாழ்க்கை நல்லா அமையாது தம்பி. உங்களை கல்யாணத்துக்கு தேதி மட்டும்தான் குறிக்க சொன்னேன். பொருத்தம் சரியில்லை சொல்லி இப்படி வருத்தப்பட வைக்கிறீங்க. தம்பி, இந்த 2 ஜாதகமும் இணையவே இணையாது. அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தேதி மட்டும் பார்த்து சொல்லுங்க.